சமீபத்தில ஆக்டர் சிவகுமார் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது அவருடைய மகன் ஆக்டர் சூர்யாவும், ஜோதிகாவும் லவ் மேரேஜ் தான். காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ "பூவெல்லாம் கேட்டுப்பார்" அப்படின்ற ஒரு படத்தில வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் அப்படியே லவ் அப்படின்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப் மாறுச்சு இல்லையா? ஸோ ஸ்டார்ட்டிங்கில சிவகுமார் அவர்கள் ஜோதிகாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, சூர்யா ஜோதிகாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காரு. ஆனா சூர்யா வந்து ரொம்பவே ஸ்டபர்னா இருந்திருக்காரு. ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணா ஜோதிகாவ கல்யாணம் பண்றேன். அப்படி இல்லாட்டி கடைசி வரைக்கும் நான் இப்படியே கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கிறேன். அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்டபர்னா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிவகுமார் வந்து யோசிச்சிருக்காராம். சரி நம்மளும் ஒரு 150 படத்துக்கிட்ட நடிச்சிருக்கோம். நெறைய இதில லவ் மேரேஜ் அப்படின்றது வந்து இருக்குதானே. நெறைய அந்த ஒரு சக்சீடா இருக்கு தானே. ஸோ அந்த மாரி நம்ம பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி கடைசியா தான் நான் வந்து அதுக்கு ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் கல்யாணம். அவங்க வந்து இப்ப வரைக்குமே வந்து சூர்யாவும், ஜோதிகாவும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பேரா தான் வந்து இருக்காங்க. நெறைய பேருக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாவும் இருக்காங்க. காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வந்து அவங்க ரொம்பவே அ எப்படி சொல்றது? ஒரு ஸ்போர்ட்டிவா, பாசிட்டிவா அந்த ஒரு வாழ்க்கை வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்ப வரைக்குமே இண்டஸ்ட்ரியில ரொம்பவே ஆக்டிவா தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு வகையில தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து சிவகுமார் எடுத்த டெசிஷன் வந்து ஒண்ணும் தப்பாகாம காப்பாத்துனதுக்கு சூர்யாவுக்கும், ஜோதிகாவுக்கும் அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு காதல் அதுதான் வந்து புனிதமானது அப்படின்ற மாரி எல்லாருமே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.